வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீனராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 5 பூர்வ புண்ணியஸ்தான குருவாக அமர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற வழிகாட்டுவார். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாதகஸ்தானம். சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வந்த மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சந்தோஷம் வந்தால் அதிகப்படியாக சிரிப்பதும், கஷ்டங்கள் வந்தால் அதிகப்படியாக கவலைப்படுகின்ற ஒரு ராசி கிடையாது. சந்தோஷம் வரும்போது இது நிலையாக இருக்க போகிறதில்ல, கஷ்டங்கள் வரும்போது இது ரொம்ப நாளைக்கு இருக்க வாய்ப்பே இல்லை என்பதை மிகவும் துல்லியமாக உணர்ந்த ஒரு ராசி. மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாதி நாட்கள் என்பது கஷ்டங்களும் நஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் மனவேதனைகளும் நட்பால் பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பங்களும் சந்தித்து இவர்களுக்கு மனம் என்பது ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும். எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை கண்டறிய மிகவும் ஆவலுடன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷ ராசி தத்துவப்படி 12ஆம் ராசியாக இருப்பதினால் நடந்ததை மற, நடப்பதை நினை என்பது மீனராசிக்காரர்களிடையே இருக்காது. ஏற்கனவே நடந்ததை நினைத்தால்தான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்பதை இரண்டையுமே சிந்தித்து செயல்களில் இறங்கி வெற்றி பெற மிகவும் துல்லியமாக கணக்கிடக்கூடிய ஒரு ராசி. சின்ன வயசில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை அனுபவ பாடமாக வைத்துக்கொண்டு வெற்றி பெறுகின்ற ஒரு ராசி. சரி, இவ்வளவு உண்மையும் வாழ்க்கையில் எதை செய்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையும் இருக்கின்ற உங்களுக்கு ராசிக்கு 5 குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்தால் என்னவெல்லாம் செய்வார்? தொடர்ந்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார இழப்பு, உறவு சிக்கல், நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு இதனால் வரையில் மறைமுகமாக இருந்து உங்களுடைய செயல்களிலும் சரி, உங்களுடைய பல வகையான முடிவுகளிலும் சில உறவுகள் தொல்லைகளை கொடுத்து கொண்டு மறைமுகமாக அதை கெடுத்து கொண்டு இருந்த அந்த உறவுகளை விட்டு விலகக்கூடிய கால நேரம். யார் இதை செய்தாங்க, எப்படி செய்தாங்க, எதனால் செய்தாங்க என்பதை புரியாமலே இருந்த உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் கெட்ட இடத்திற்கு வந்தபோது இவர்கள்தான் செய்தார்கள் என்பதை உங்கள் கண் முன்னே காட்சியாக நிறுத்தியிருப்பார். இதை கண்டு சில நேரங்களில் கஷ்டங்களை பட்டாலும் இந்த உறவுகளால் நமக்கு நன்மை இல்லை என்பதை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து சென்று வெற்றி பெறக்கூடிய காலம்தான் இது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் பொன்னான காலமாக இருக்கும். 2 ஆண்டுகளாக 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை தடுத்த குரு முயற்சிகள் அனைத்திலுமே வீண் முயற்சியாக இருந்து பொருளாதார இழப்பையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்தித்து வந்த காலமாக இருந்தது முற்றிலும் மாறுபட்டு 4ஆம் இடத்திற்கு வந்தபோது
மனக்கசப்பான சில உணர்வுகளை கொடுத்திருப்பார். உண்மைகளை அறியும் போது உள்ளம் என்பது வலிக்கத்தான் செய்யும். ஏமாற்றங்களும் வஞ்சகமும் துரோகமும் நம்பிக்கை துரோகமும் நடக்கின்ற காலகட்டத்தை கண்முன்னே காட்டிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தால் இழந்ததை பெறலாம். உடலில் நோயே இல்லாமல் கூட நோயாளிகளாக இருந்திருந்தால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் முற்றிலும் மாறுபடும். உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த எந்த சக்திகளாக இருந்தாலும் உங்களை விட்டு இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போக வைப்பார். பொருளாதார உயர்வும் தேக ஆரோக்கியமும் முன்னேற்றம் அடையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து தெளிவாக செய்து திட்டமிட்டு செய்து வெற்றி பெறலாம். பொருளாதார இழப்புகளாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். வராத பணம் வரும். உயராத தேக ஆரோக்கியம் உயரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மற்றவர்கள் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவே குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும்போது இருக்கும். பிள்ளைகளால் நன்மை, பெற்றோர்களுக்கு மிகவும் நல்ல பெயர், குடும்பத்தில் இதனால் வரையில் இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும், எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றியும், தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல காலம்தான் சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதாவது பாதகத்தை செய்வாரா? அவ்வளவு பாதகத்தை செய்ய முடியாது. காரணம், குருவின் ராசியில் சனி பகவான் இருக்கும்போது கௌரவ குறைவான சில மனக்கசப்பான விஷயங்களை தந்தாலும் குரு மாற்றத்துக்கு பிறகு சனி பகவானால் பெரிதளவு பாதகத்தை தர முடியாது. அப்பவும் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லை என்பதை உணர்ந்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.